சொல்லியிருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏவன் குற்றவாளி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சுக்கிட்டீங்க? ஊழல் ஆட்சி அமையும் சொன்னீங்க. அது சார் உங்களுக்கு இல்ல ஒரே ஒரு காட்சி இருங்க, நீங்க சொல்லிட்டீங்களா? நீங்க குறுக்கேள்வி கேட்கறா எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில். தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா, அம்மா மீது குற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு, அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு, அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு. ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம். உங்கள் வேலை ஜோடிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினச்சி என்ன வேணால் பண்ணிடலாம். பண்ண முடியாதா? இல்லை அரசியலே இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறது கேட்டு முடியுங்களேண்ணா. ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க, யார் போடுறான்? இந்த பில்டிங்கோடைய வேல்யூ என்னென்னு போட்டால் அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து வேல்யூஷன் போடுவாங்க. பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா? உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு வந்து 100 செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர், ஒரு 100 மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா? ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபிள்யூங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும். இப்போ நீங்கள் நிறைய தெரியும், பிடபிள்யூங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா?